நெய்வேலி புக் ஃபேரு ஒவ்வொரு வருஷமே மிக சிறப்பாக நடத்திட்டுருக்காங்க. வெல் அரேஞ்சுடு எல்லா வசதிகள், புக் ஃபேர் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இந்த குழந்தைகள் விளையாட்டு இதுகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. அதே மாதிரி புஸ்தகம் எழுத்தாளர்களை கௌரவிக்கிறதுக்காக நடத்துகிற அந்த இதுகளும் மிக சிறப்பாக இருக்குது. மொத்தத்தில் எல்லாமே மிக சிறப்பாக இருக்குன்றது தான் சொல்ல முடியுது. நிறைய புக்ஸ் வாங்கினோம், இங்கே எல்லா ஸ்டால்ஸுமே விசிட் பண்ணோம். நிறைய இன்ஃபர்மேட்டிவான புக்ஸு, சப்ஜெக்ட் புக்ஸு, படிக்கிற பசங்களுக்கு தேவையான, குழந்தைகளுக்கு தேவையான புக்ஸுகள், கிட்ஸுகளுக்கு இருக்கக்கூடிய இதுகள் எல்லாமே இது இருக்குது. இந்த வசதி, குடிநீர் வசதி, அது இது எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. மிக சிறப்பான ஒரு இதாக தான் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு வருஷமே நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் பெரியகாடுபாளையத்துலேருந்து வரோம். கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இது நெய்வேலி என்எல்சி நடத்துகிற புக் ஃபேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறையா கற்றுக்கிட்டோம். வெளில வந்து எப்படி இருக்கணுன்றது வந்து கற்றுக்கிட்டோம். ஜாலியாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். நான் இங்கே இந்திரநகர்லேருந்து வரேன். இப்போ வருடம் இப்போ என்எல்சி நடத்தும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம் நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து. இது வந்து ஒரு புத்தக பிரிவுகளும் பெரிய வரப்பிரசாதம். வருஷம் இது ஆர்கனைஸ் பண்ணி என்எல்சி நடத்திட்டுருக்காங்க. இது நிறையா ஸ்டால், இப்போ 200க்கும் மேலே உள்ள ஸ்டால் இருக்குது. எல்லா விதமான புத்தகங்களும் இருக்குது. இது புத்தக பிரியர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. என்எல்சி நிறுவனத்துக்கு நன்றி. எப்பவுமே எவ்ரி இயர் இது நடத்தணும் அப்படின்றது புத்தகங்களோட விருப்பம். சிறப்பாக இருக்குது. எல்லா ஆர்கனைஸ்மெண்ட் எல்லா இதுவும் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது. நெய்வேலியின் புத்தக திருவிழாவில் அரங்கை 34ல் கௌரா புத்தக மையத்திலேருந்து அதன் உரிமையாளர் பேசுகிறேன். என்னோட இருக்கிறவர் எங்கள் பதிப்பக எழுத்தாளர் உயர் திரு உதயணன் அவர்கள். 50க்கும் மேற்பட்ட சரித்திர நாவல்கள் படைத்த ஐயா அவர்களுடைய படைப்புகள் பற்றியும், எங்கள் பதிப்பகத்தில் எண்ணற்ற நூல்கள் இருக்குது அப்படின்றத பற்றியும் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவார். நான் எழுதிய 38 சரித்திர நாவல்களில் பல்லவர்களை பற்றிய 13 நாவல்களை எழுதியிருக்கிறேன். இதுபோல் யாரும் எழுதியதில்லை. அதேபோல் சிங்களம் சம்பந்தப்பட்டு 15 நாவல்களை எழுதியிருக்கிறேன். கடல் சம்பந்தப்பட்ட நாவல்கள் 20 எழுதியிருக்கிறேன். 20க்கு மேற்பட்ட நாவல்கள் 1000 பக்கங்களுக்கு மேற்பட்டவை. இன்னும் சில நாவல்கள் 2000 பக்கத்திற்கு மேலும் இருக்கின்றன. கொரோனா காலத்தில் ஒரே வருடத்தில் 3000 பக்கத்திற்கு மேற்பட்ட நாவல்கள் 3 நாவல்களை எழுதியிருக்கிறேன். இது மிகவும் நம்ம வாசகர்கள் விரும்பி படிக்கின்ற நாவல்களாக இருக்கின்றன. இந்த சீதை பதிப்பகத்தில் இதுவரையில் 200க்கும் மேற்பட்ட சரித்திர நாவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் நிறைய பேர் வாங்கி படித்து மகிழ்கிறார்கள். இன்னும் சிறிது ஓரிரு மாதத்தில் என்னுடைய அடுத்த சரித்திர நாவலன் ராஜசேகரனும் வெளிவரும். அதையும் எல்லோரும் படித்து மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இங்கே சீதை பதிப்பகத்தார் மிக நல்ல தரமான சரித்திர நூல்களை வெளியிட்டு வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த வாசகர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.